ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விளாக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான விளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய க்ளீனிங் ரூட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம வேலையை சலிப்பே இல்லாமல் செய்கிறது, எப்படி கிச்சன் வேலையை ரொம்ப குயிக்காக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கிச்சனை எப்போவுமே எப்படி நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது, வீடை எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறேன், சில விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock இருக்கும். நான் ஒரு 4:45 போல் எந்திரிச்சு கீழவே நமக்கு பெரிய ஸ்ட்ரீட் இல்லைங்களா, நீளமாக இருக்குது. அதனால அங்கேயே கொஞ்சம் வாக்கிங்லாம் போயிட்டு வெளியே வாசலெல்லாம் பெருக்கி கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு நான் மாடிக்கு வந்துட்டேங்க. இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு முறை பார்த்துருவேன். அது நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ்க்காக. சில நேரங்கள்லாம் எவ்வளோ தான் வேலை இருக்கும், ஆனால் இந்த செடி வளர்க்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாச்சும் பெட்ஸ் வளர்க்குறது, இதெல்லாம் ஒரு ஹாபியாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான் சொல்லுவாங்களே, அதெல்லாம் பார்க்குறப்பவே நம்ம மனசு ஏதோ கொஞ்சம் லேசான மாதிரி இருக்கும். அதனால எப்போவுமே நான் ஒரு முறை இதெல்லாம் பார்த்துருவேன். ஒரு பாகக்காய் நான் வைக்கவே இல்லைங்க, அதுவே தப்பு செடி மாதிரி முளைச்சி வந்திருக்கு. வெற்றிலை செடி ரொம்பவே நல்லா வந்திருக்கு. வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கெல்லாம் இதிலேருந்து தான் பறிச்சு பண்ணேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது. சில சிஸ்டர்ஸ் எல்லாம் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தாங்க, எப்படி சிஸ்டர் வீட்டில் செடியெல்லாம் வளர்க்குறீங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெருசாக மெனக்கட்டு எந்த வேலையும் பண்ணுறது கிடையாதுங்க. வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி, டிஃபன்லாம் அரிசி ஊற போட்டோன்னா ரொம்ப அதிகமாக அரிசி ஊற போடுவோம் இல்லைங்களா, அந்த அரிசியெல்லாம் கழுவுற தண்ணி, அப்புறம் கீரைலாம் ஆஞ்சோன்னா அதெல்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது இந்த மாதிரி. அப்புறம் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் அந்த தோல் உரிக்கிறப்ப அந்த பூண்டு வெங்காய தோல் எல்லாம் ஊற வச்சு அந்த தண்ணி, இந்த மாதிரி தான் தண்ணியெல்லாம் இந்த செடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுனே. ரொம்பவே சூப்பராக வளர்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கஷ்டமே கிடையாது, செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸி, எல்லாராலையும் வளர்க்க முடியும். அதே மாதிரி இந்த ஹேண்ட்மேட் சோப்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஆலோவேரா போட்டனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் நீங்களே செய்யுங்க, அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு பொருளை செய்கிறப்ப நமக்கு இருக்கக்கூடிய அந்த திருப்தி வேறு எதுலேயுமே வராதுங்க. அது எவ்வளோ பெரிய சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, அது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம். இந்த பொருள் நம்மளே செஞ்சு நம்மளே யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ஷார்ட்ஸ்லலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க ஷார்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு 1 or 2 டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது பழகிருச்சு அப்படின்னா மெஷர்மெண்ட்டு கரெக்டாக போட்டோன்னா சூப்பராகவே வந்துருங்க. உள்ளே நைட்டே நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கிச்சன்லாம் ஓரளவுக்கு நீட் பண்ணி வச்சுருவேன். பாத்திரம் தேய்க்காமல் இருக்குது அப்படின்னா ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் தூங்க போயிடுவேனே. நைட்டு ஓரளவுக்கு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண மாட்டேன், ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த பூச்சி தொல்லை, அதுக்கப்புறம் காக்ரோச் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. நம்ம வீட்டு வெள்ளை புலி பாருங்கள், வெளியவே உட்காந்துட்ருக்கான், வாசப்படியை விட்டு போகவே மாட்டான். பால் ஊற்றுனேன் அப்படின்னா தான் அவர் கிளம்புவார். அப்படி இல்லைன்னா நான் பால் ஊற்றுற வரைக்குமே அந்த வாசப்படி மேலேயே தலையை வச்சு தூங்கிடுவான், அவ்வளோ சேட்டை பண்ணுவான். கிச்சன் நைட்டில் ஒரு முறை க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தாலும் ஓகே. சப்போஸ் நம்மளால் முடியல அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன் அப்படின்னா அரிசி ஊற போட்டுட்டு தான் கீழே போவேனே. ஏன்னா எப்போவுமே நம்மளால் நைட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவிட்டு படுக்க முடியாது. சில நேரங்களில் எப்பயாச்சும் நம்மளால் முடியாமல் போயிடும் இல்லைங்களா. நான் நைட்டில் க்ளீன் பண்ண மாட்டேன். எல்லாமே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவேன், லைட்டாக தொடச்சி விட்டுருவேன், அவ்வளோதான் பண்ணுவேனே. இப்போ காலையில் இன்றைக்கி நான் எந்த வேலையுமே பண்ணல. கிச்சனில் பாத்திரம் அப்படியே இருக்குது, எல்லாம் எடுத்த இடத்துல அப்படியே தான் இருக்கேன், ஒன்றுமே பண்ணல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த உடனே கவுண்டர் டாப் மேலே இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து சிங்க்கில் வச்சுட்டு கவுண்டர் டாப்பை நீட்டாக தொடச்சிட்டு நம்மளோட கேஸ் ஸ்டவ்வும் பார்த்திங்கன்னா லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு அந்த சைட் டைல்ஸ் இருக்குது இல்லைங்களா, வால் டைல்ஸும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம சமைக்கிற இடம் முதல்ல க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே பாதி டென்ஷன் குறைஞ்சிரும். சமைக்கிற இடம் பூரா மெஸ்ஸியாக இருக்குது, கிச்சனில் ஃபுல்லாமே பாத்திரமாக இருக்குது, சிங்க்கில் பாத்திரம் நிரம்பி வழியுது அப்படின்னா அதை பார்க்க நமக்கு டென்ஷன் ஆகும்.
வேலையும் செய்ய தோணாது. அன்றைக்கி டேவும் ரொம்ப டென்ஷனாக போகும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரம்லாம் கழுவல அப்படின்னா கூட அதெல்லாம் எடுத்து சிங்க்கில் வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக நீட்டாக வந்து தொடச்சிட்டு கேஸையும் தொடச்சிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 பக்கம் 2 கடாய் வச்சுட்டு ஒரு பக்கம் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. பொரியல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலுவும் மட்டர் உருளைக்கிழங்கும் பாலக்கீரை இதுதான் வந்து போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். கிரேவி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டே பன்னீர் போட்டு வச்சுருந்தேன். அந்த பன்னீர் போட்டு வச்சுருந்ததுனால, அந்த பன்னீர் கிரேவி வச்சுட்டு தோசை ஊற்றிட்டு சாதம் மட்டும் தான் வடிக்க போகிறேனே, அதுதான் வேலை. இப்போ இது ஒரு பக்கம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பொரியலும் கிரேவியும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னாவே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி இது 2த்தையும் தாளிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை வந்து கிச்சனில் இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, சாதம் வச்சுட்டு ஒரு பக்கம் இட்லி ஊத்துறதா இருந்தாலும் ஓகே. இல்லைன்னா வந்து தோசை ஊத்துறதுக்கு தவா வச்சுருவேன். பால்கார அண்ணன் வந்துட்டாங்க அப்படின்னா, பாலை வாங்கி ஒரு பக்கம் காய வச்சுருவேங்க. இப்போ இது எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கிறப்பவே அதே டைமில் சிங்க்கில் இருக்கிற பாத்திரமும் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி நான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட்டில் போட ஆரம்பிச்சுருவேன். ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் வந்து பாத்திரம் கழுவணும் அப்படின்னா கஷ்டம். இப்போ தோசை ஊற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, தோசை ஊற்றிட்டு ஒரு பக்கம் வந்து பாத்திரம் கழுவிடுவேன். ஏன்னா ஒவ்வொரு வேலைக்குமே நம்ம வந்து டைம் வந்து அதுக்காக ஒதுக்க முடியாது. இந்த வேலை செய்கிறப்பவே நம்ம அதையும் சேர்த்து செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாயிரும். பாத்திரம் கழுவிட்டே தோசை ஊற்றுறது, குழம்பு தாளிக்கிறது, சாதம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுன்னு சொல்லிட்டு இப்படி தான் நான் என்னோடய வேலையை பண்ணுவேன். அப்போ நமக்கு வந்து இந்த வேலையும் முடிஞ்சிடும், சமையல் வேலையும் முடிஞ்சிடும். லாஸ்ட்டாக ஒட்டுக்கா ஒரு முறை என்ன பண்ணிடுவேன்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக வந்து கவுண்டர் டாப்பை துடைச்சிட்டு திரும்பவும் கேஸ் ஸ்டவ், வால் டைல்ஸ் எல்லாம் துடைச்சி முடிச்சிருவேன். அப்படி முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னா, ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீட்டாக இருந்தால் தான் எனக்கு வந்து கிளம்பவே மனசு வரும். அதனால் கூடுமான அளவுக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா, வீட்டில் ஒரு வேலையும் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். வந்த பிறகு கூட செஞ்சுக்கலாம். பட் எனக்கு வந்து அது பழகிருச்சு. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் லாண்ட்ரி எல்லாம் போட்டு அவள் வந்து அலசி துணியெல்லாம் மேலே காய வச்சுட்டு அவள் வந்து பார்த்திங்கன்னா, அவளோட வேலையை முடிச்சுட்டு காலேஜ் கிளம்பிட்டாங்க. வீட்டில் வந்து சில சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் மெய்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து மெய்டு வைக்கிற அளவுக்கு இன்னும் வந்து எதுவும் அந்த அளவுக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ணாமல் இல்லை. பாப்பாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்புக்கும் ஹெல்ப் பண்ணுவான். என்னோடய வேலை ஒன்லி கிச்சனில் சமைக்கிறது, கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவுறது என்னோடய வேலை. பெருக்கிற வேலை என்றைக்காச்சும் பாப்பாவுக்கு எக்ஸாம்னா தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையும் செய்வேன். இல்லைன்னா கிச்சன் வேலை தான். கிச்சன் வேலை மட்டும்தான் என்னோடய வேலையாக இருக்குமே. வெளியே சோப்லாம் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அந்த சோப் அந்த மோல்டெல்லாம் வந்து கழுவாமே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் இருக்குது. பாப்பா வந்து காலேஜ் கிளம்பிட்டா. கிளம்புன பிறகு கிச்சன் இந்த நிலமையில தான் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து திரும்ப வந்து க்ளீன் பண்ணோம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் எங்கே வைக்கணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நீட்டாகிடும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, மிக்சியில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இப்போ உட்காந்து நேற்று வச்ச சாதம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு இப்போ நம்ம தெம்பா ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு அது கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எஃப்எம் போட்டுருவேன். எஃப்எம் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எஃப்எம் நான் ஸ்கூலுக்கு கிளம்புற வரைக்கும் அந்த எஃப்எம் ஓடிக்கிட்டே தான் இருக்குமே. நான் கிளம்புறப்ப தான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு வீடை பூட்டிட்டு கிளம்புவேன். நமக்கு வேலை சலிப்பு இல்லாமல் செய்யணும் அப்படின்னா இதுதான் மெயினாகவே. டிவி பார்த்துட்டு வேலை செய்யலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் கேட்டுட்டும் வேலை செய்யலாம். டிவி அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம பாட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம வேலை செய்கிறப்ப ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அந்த அந்த பாட்டு கேட்குறது, ஏதாச்சும் கதைகள் கேட்குறது, அப்படி இல்லைன்னா யாராச்சும் மோட்டிவேஷன் மாதிரி பேசுவாங்க, அதை கேட்குறது, அந்த மாதிரி கேட்டுகிட்டே செய்கிறப்ப நமக்கு வந்து அந்த சலிப்பும் தெரியாது, வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அந்த இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சுருவோம் நம்ம. அதனால் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுவேன். இந்த தண்ணி குடிக்கிற செம்பு குடத்தையும் வந்து வாஷ் பண்ணி தண்ணி ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இப்போ கிச்சன் கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக எப்படி இருந்தது அது ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு இப்போ பாத்திரம் கொஞ்சம் இருந்தது இல்லைங்களா, அதையும் கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. லாஸ்ட்டாக ஃப்ரிட்ஜில் எது எது எடுத்து வைக்கணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கிச்சன் வந்து வீக்லி 1 டீப் க்ளீன் பண்ணுறது, மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்போவுமே கிச்சனில் அப்பப்போ நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டீப் க்ளீனிங்கான வேலையே வரவே வராது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுனால எப்போவுமே கிச்சன் க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். வீடும் அதே போல் தான்.
இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிலைவாசல்ல அரிசி மாவு கோலம் போடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். பச்சரிசிய நல்லா கழுவிட்டு, அதில வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமா பன்னீர் ஜவ்வாது விட்டு நல்லா மையா அரைச்சிட்டு, வெயில்ல காய வச்சு ஃபுல்லா வந்து எடுத்து வச்சுட்டேன். நமக்கு வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இது மாரி பூஜை பண்ணுறப்ப, நம்ம நிலைவாசல்ல பூஜை ரூம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, மாக்கோலம் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பாலும் காய வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. எல்லா வேலையும் முடிஞ்சுது. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாவே வீடெல்லாம் பெருக்கி குடுத்துட்டா. அப்புக்குட்டியும் வந்து வெளியே பால்கனி பெருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஒரு வேலை முடிச்சு குடுத்துட்டாங்க. இப்போ கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. அந்த பேலன்ஸ் இருக்கிற பாத்திரமும் நான் அப்படியே கழுவிட்டே தோசை ஊற்றி முடிச்சுட்டு, மாமியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபன்லாம் வந்து கொடுத்து அனுப்பணும். அவங்களுக்கும் பேக் பண்ணிட்டேன் அப்படின்னா மகா அப்பா கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ஃபைனலாக கிச்சனை ஒரு முறை நல்லா கூட்டிட்டு, அதுக்கப்புறம் மேட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா, கிச்சன் வேலை முடிஞ்சுதுங்க. அவ்வளோதான். நான் எப்போவுமே தினமுமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இப்படி தான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தனியாக வந்து அதுக்கு முன்னாடி மாமியார் வீட்டில், அம்மா வீட்லேயும் வந்து இப்படி தான் வேலை பண்ணுவோமே. நம்ம இந்த மாதிரியெல்லாம் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கிச்சனை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். வீடு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. எல்லா வேலையும் நாமளே இழுத்து போட்டு செய்யணும்னு செய்யாமல், எல்லாருக்கும் சின்ன சின்ன வேலைகளை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்கவுங்களோட அந்த வேலைகளை அவங்கவுங்க கரெக்டாக செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். பாத்திரம் ஃபுல்லாக கழுவிட்டேன் அப்படின்னா, அது ஃபுல்லாக வந்து அந்த டப்பில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் வெளியே வச்சுட்டு வந்துட்டேங்க. எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ நான் எல்லா வேலையும் சிறப்பாக சலிப்பே இல்லாமல் செஞ்சு முடிச்சுட்டேன். செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸ்கூலுக்கு கிளம்புறது, காலேஜ் கிளம்புறதுன்னு எல்லாம் கிளம்பியாச்சு. லாஸ்ட்டாக நான் கிளம்ப போகிறேன். அந்த வெயிலில் சாப்பிடவே முடியல. அதனால் கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கிட்டு, தயிர் ஊற்றி எடுத்துக்கிட்டேன், தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. அதே போல் இப்போ இருக்கிற சம்மரில் காட்டன் சாரீ தவிர வேறு எது கட்டினாலும் நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பஸ்ஸில் ஏறி அடித்து பிடிச்சி போய் சேர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கொஞ்சமாச்சும் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன லைக் ஆச்சும் போடுங்க. ஃபஸ்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கூட நிறைய வீடியோஸ் பார்த்து ஒரு லைக் கூட போடாமல் கமெண்ட் கூட பண்ண மாட்டேன். ஆனால் போட்ட பிறகு தான் தெரியுது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோ வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்டை எனக்கு கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட குட்டி குட்டி லைக்ஸ் அண்ட் கமெண்ட்க்கு கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் ஒவ்வொரு லைக்கும், நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்டும் என்னை வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எனக்கு மோட்டிவேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.